நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தர்மபுரி அருகே பெற்ற தாயை நடு ரோட்டில் வீசி சென்ற மகன்கள், பிள்ளைகளுடன் சேர்க்க கோரி தாய் கண்ணீர். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த பூத்துப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பாப்பாத்தியம்மாள், வயது 90. இவருக்கு முருகேசன், கோவிந்தன் என்ற 2 மகன்களும் வள்ளியம்மாள் என்ற மகளும் உள்ளனர். மூவருக்கும் திருமணமாகி தனித்தனியாக வாழ்ந்து வருகின்றனர். கடந்த 50 வருடங்களுக்கு முன்னரே மூதாட்டியின் கணவர் இறந்துவிட்டதால் பாப்பாத்தியம்மாள் பூத்துப்பட்டி கிராமத்தில் தனியாக வாழ்ந்து வந்துள்ளார். கடந்த 5 வருடங்களுக்கு முன்னர் வயது மூப்பின் காரணமாக தன்னை கவனித்துக் கொள்ள முடியாமல் பெற்ற மகனையும் நாடி சென்றுள்ளார். 2 மகன்கள் மற்றும் மகள் வீட்டிலும் என சிறிது காலத்தை கழித்து வந்த நிலையில் கடந்த மாதம் மூதாட்டியின் இளைய மகனான கோவிந்தராஜ் மூதாட்டியை பணிவடை செய்து கவனிக்க முடியாமல் பூத்துப்பட்டி கிராம சாலையில் பொட்டி படுக்கையுடன் ஆட்டோவில் கொண்டு வந்து இரவு நேரத்தில் சாலையின் ஓரம் இறக்கிவிட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் பாப்பாத்தியம்மாள் இரவு முழுவதும் அலறி துடித்துள்ளார். அடுத்த காலை அவ்வழியாக சென்ற அந்த கிராமத்தின் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் முருகன் என்பவர் மூதாட்டியை மீட்டு கடந்த 1 மாதமாக அடைக்கலம் தந்து உணவு அளித்து வந்துள்ளார். தற்போது அதிக வயது மூப்பின் காரணமாகவும் பெற்ற பிள்ளைகளிடையே சேர வேண்டும் என்ற பாசத்திலும் மூதாட்டியின் வேண்டுகோளின்படி ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மூதாட்டியை பிள்ளைகளிடம் சேர்க்க வலியுறுத்தி மகேந்திரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஆனால் புகார் அளித்தும் மகேந்திரமங்கலம் காவல்துறையினர் கடந்த 1 மாதமாக எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் மூதாட்டியை பெற்ற பிள்ளைகளுடன் சேர்க்க கோரி திடீரென வெள்ளிச்சந்தை 4 ரோடு பகுதியில் கட்டில் போட்டு மூதாட்டியுடன் ஊர் பொதுமக்கள் மற்றும் சர்வதேச உரிமைகள் கழகத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் கிஷோர், மாவட்ட தலைவர் திரு கோபிநாதன் மற்றும் கழக நிர்வாகிகள் தர்ணாவில் ஈடுபட்டதால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து மகேந்திரமங்கலம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று மூதாட்டியை பிள்ளைகளுடன் சேர்க்க நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் பேரில் சர்வதேச உரிமைகள் கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன். ஐயா, இந்த அம்மா பேர் பாப்பாத்தியம்மாள், பூத்துப்பட்டி. எந்த ஊர் 5 கிலோமீட்டர் பூத்துப்பட்டி. 2 பையன், ஒரு பொண்ணு. கோவிந்தராஜன் ஒரு பையன், முருகேசன் ஒரு பையன், வள்ளின்னு ஒரு பொண்ணு. 3 பேர் இருக்கிறாங்க. 5 வருஷம் படி கொண்டு வந்து விட்டு போனாங்க. பைசல் பண்ணி நாங்களும் அனுப்பிச்சு விட்டுங்க. அனுப்பிச்சு விட்டு மறுபடியும் கொண்டு வந்து விட்டு போயிடுது. இப்போ 1 மாதம் முன்னாடி கடைசியாக 4 வருஷம் இங்கே இருந்தாங்க. 1 மாதம் முன்னாடி கோவிந்தராஜ் என்ற 2வது பையன்கிட்ட பைசல் பண்ணி ஆட்டோ வச்சு ஏற்றி விட்டுங்க. 15 நாள் நாங்கள் வீட்டில் வச்சு தான் எங்கள் வீட்டுக்காரி திட்டான்னு சொல்லி யாருக்குமே தெரியாத பூத்துப்பட்டியில் கொண்டு புளியா மரத்தில் இந்த பொட்டியோடு இந்த அம்மாவை விட்டு வந்துட்டாங்க. நாங்கள் 1 மாதம் பின்னாடி நாங்கள் கூட்டிகிட்டு வந்து வச்சுருந்து பாலக்கோடு டிஎஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோங்க. டிஎஸ்பி கிட்ட, ஐயா இது மாதிரி 2 பசங்க ஒரு பொண்ணு கொண்டு புளியா மரத்தில் விட்டு போயிட்டாங்க, இது சட்டப்படி நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி டிஎஸ்பி ஆஃபீஸில் கொடுத்தோங்க. டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் ஐயாக்கிட்டையும் எஸ்ஐ மயன் எஸ்ஐ இது பார்த்து விசாரிச்சு எஃப்ஐஆர் போட சொன்னார். 1 மாதம் ஆகுது, யாருமே வரல. நானும் சொல்லி பார்த்துட்டேன். அந்த பாட்டிக்கு இந்த நிலைமை, இந்த வயதான காலத்தில் நிலைமை நான் கொண்டு போய் ஒப்படைச்சு இந்த நிலைமைனா அவங்க அனாதியாக எத்தனை பேர் கஷ்டப்படுவாங்க. இது ஏன் நடவடிக்கை எடுக்கல? இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அந்த பசங்க ஏன் கூட்டு போக மாட்டேங்கிறாங்க? இந்த வயசான காலத்திலேயே அனாதியாக ரோட்டில் இறக்கி விட்டு போனோம் பொட்டியோட. இது நடவடிக்கை எடுக்கணும் எங்களுடைய கோரிக்கை நாங்கள் வச்சுருக்கோங்க ஐயா. இது தமிழக முதல்வருக்கு தெரியணும். அதான் எங்களுடைய கோரிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம் பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி.